இங்கே ஆடி 18 பண்டிகைனால அவல் கேசரி பண்ண போகிறேன். அவலை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ பதமாக ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுப்பட்டவுடனே திராட்சையும் போட்டுவிட்டு கொஞ்சம் வெல்லமும் போட்டு சர்க்கரையும் போட்டு பண்ண போகிறேன். முந்திரி பருப்பு வறுப்பட்டவுடனே திராட்சையும் போட்டு வறுக்கலாம். பலூன் மாதிரி உப்பின்றது பாருங்கள் திராட்சை. இந்த சமயத்தில் அவலை ஊற வச்ச அவலை போட்டு வெல்லம் சர்க்கரை ரெண்டும் போட்டு ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம். கொஞ்சம் நெய்யும் திருப்பியும் விடலாம். பாதி சர்க்கரை பாதி வெல்லம் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி கலர் போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடியும் போட்டாச்சு. ஒன்றா வதக்கிட்டு நெய் கொஞ்சம் விட்டுருவோம். சூப்பரான அவல் கேசரியை ஒன்றா வதக்கியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ வெல்லம் கரைஞ்சி ஒன்றா பதமாக ரெடினா அவலும் பதமாக அதோடு சேர்ந்து வந்துடும். சூப்பரான அவல் கேசரி சக்கரை பொங்கல் டைப்பில் ரெடி ஆகிடுது. இந்த இடத்துல பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் சூப்பரான அவல் கேசரி ரெடி எடுத்து சாமி நிவேதியம் பண்ணலாம். சூப்பரான புளியோதரை ரெடி ஆகிடுது.